அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸில் தமிழ்நாடு தொடங்கி தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப், மேகாலயா, அப்புறம் நாகாலாந்து, கேரளா வரை சேர்த்து இத்தனை மாநிலங்களை பார்த்தோம். இதுவரை இருக்கக்கூடிய ஓட் டேலி அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியா கூட்டணி 137 சீட்டும் பாஜக 90 சீட் என்ற நிலவரத்தில் இருக்குது. இன்றைக்கி நாம் கர்நாடகாவை பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நேற்று சொல்லும்போது கேரளா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான மாநிலம்னு சொன்னோம். கர்நாடகா அதே போல் வேறு ஒரு வித்தியாசமான மாநிலம். அதாவது இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% அர்பனைஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஒரு 80% விஷயம் அர்பனைஸ் ஆகிடுச்சு. நமக்கு பேருந்துகள் செல்லாத ஊரே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லா பக்கமும் பேருந்து வசதிகள் இருக்குது. எல்லா பக்கத்துக்கும் ஆம்னி பஸ் கூட போகுதுன்ற அளவுக்கு எல்லா வகையிலும் அர்பனைஸ் ஆகிட்டே வருது. கர்நாடகா எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி குழப்படியான ஒரு கலாச்சார மாநிலமாக இருக்கும். பெங்களூரை போய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அமெரிக்காவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? பக்கத்தில் மைசூருக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ பழைய காலத்து கர்நாடகாவுக்கு போன மாதிரி இருக்கும். இன்னும் பெல்லாரி போன்ற பகுதிகளெலாம் போனோம்னா இது முதல்ல கர்நாடகாவா அப்படின்னே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா அங்கெல்லாம் மராட்டி வேறு பேசுவாங்க. புரியுதுங்களா? கர்நாடகா அதான் சொல்கிறது, ஒரு குழப்படியான ஒரு மாநிலம்னு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, இப்படி பல்வேறு அந்த கலாச்சார கூட்டமே கண்ணா அப்படின்னான்னு குழம்பி போயிருக்கு. அங்கே பேசக்கூடிய மொழிகளும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்து எனக்கே தலை சுற்றிருச்சு. என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கன்னடிகா பேசுகிறாங்க, துளு பேசுகிறாங்க, கொங்கணின்னு ஒன்று பேசுகிறாங்க, கொடவான்னு ஒன்று பேசுகிறாங்க, ஜம்பாரி அப்படின்னு ஒரு மொழி பேசுகிறாங்க, தக்கானின்னு ஒரு மொழி பேசுகிறாங்க, மராத்தின்னு பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, மலையாளமும் பேசுகிறாங்க. அப்போ பாருங்கள், இத்தனை விதமான விஷயங்கள். அதாவது கர்நாடகாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தனி. அங்கே 2 வகையான மொழிகள் பேசுகிறாங்க. ஒன்று துளு, இன்னொன்று குடகுன்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. ஹார்ட்லேண்டு கர்நாடகாவில் கன்னடம் பேசுகிறாங்க. தமிழ்நாடு பார்டரில் தமிழ் பேசுகிறாங்க. கேரளா பார்டரில் மலையாளம் பேசுகிறாங்க. ஆந்திரா பார்டரில் தெலுங்கு பேசுகிறாங்க. மகாராஷ்டிரா பார்டரில் மராட்டி பேசுகிறாங்க. இவ்வளோ பேருமே எல்லாமே உள்ள குழப்படியாக வர்றதுனால இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு இத்தனை மாநிலங்களும் எல்லைகளாக இருக்குது. எல்லைகளில் இப்போ நமக்கு எல்லைன்னு எடுத்தோம்னா இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் கேரளா, லைட்டாக ஆந்திரா, இவ்வளோதான் நமக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா மாநிலங்களுமே இவங்கள சுற்றி வருது. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. ஏன்னா அப்போது இருந்த இந்த திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு விஷயம் உருவாகி எல்லா கலாச்சாரங்களும் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக இந்த எலெக்ஷனில் என்ன பாதிப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது.
சாஃப்ட்வேரின் தலைநகரமாக பெங்களூர் இருக்குது. 2வது இடத்துல தான் நம்ம சென்னை இருக்கிறோம்னு வச்சுக்காம அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே அந்த வேலைகளை தொடங்கிட்டாங்க. நாம் 96லேருந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அதனால் கொஞ்சம் நம்ம அவங்கள பிடிக்கிறதுக்கு நம்ம ரேஸில் ஓடிட்டு தான் இருக்கிறோன்னு வைங்களேன். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பெல்லாரி இந்த மாதிரி இன்டீரியர் கர்நாடகா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயம் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு புறம் பார்த்தா சாஃப்ட்வேரில் டாப்பில் இருக்குது, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா விவசாயம். இந்த பெல்லாரி வெங்காயம்னே அதுக்கு பேரே அதுதான். நம்ம நிறைய வீடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, போகும்போது பெல்லாரி வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த வெங்காயத்துக்கு பேரே அந்த ஊரோட பேரை தான் வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த பெரிய வெங்காயத்தை. என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சின்ன வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் அப்படின்னே அதுக்கு பேர். ஸோ இப்படியாக விவசாயமும் கலந்து தொழில்நுட்பமும் கலந்து 2 பக்கமும் 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த மாநிலத்தில் தேர்தலின் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 கட்டமாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எதனால்? பாஜகவின் தோல்வி அச்சத்தின் காரணமாக. ஏன், எத்தனை சீட் இருக்காங்க? வெறும் 28 சீட் தான் இருக்குது. 28 சீட்டுக்கே 2 கண்டிஷனாக போட்டு ஏன் நடத்தணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். 26ஆம் தேதி ஏப்ரல் ஒரு எலெக்ஷனும், அதிலேருந்து நேராக தூக்கி மே மாதம் 7ஆம் தேதிக்கு அடுத்த எலெக்ஷனை போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த 28 சீட்டை இப்படி போட்டு பிச்சு குழப்பறதுக்கு காரணமே என்ன? 14 சீட்டுக்கு ஒரு எலெக்ஷன், இன்னொரு 14 சீட்டுக்கு வேறு எலெக்ஷன். ஏனென்றால் இதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் பெருவாரியாக வெற்றி பெற்று பாஜக மண்ணை கவியது. அப்போ இந்த தேர்தலில் இந்த கர்நாடகாவை நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்கு நிறைய கேப் எடுத்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இவர்கள் இப்படி இறங்கியிருக்கிறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ பாஜக கூட்டணி 25 சீட்டும் 3 சீட்டு வந்து ஜனதாதளமும் நிற்க போகிறதா இருக்குது. 28 சீட்டும் மொத்தமாக காங்கிரஸ் மட்டுமே நிற்குது, வேறு யாரும் அங்கே நிற்கலை. 2019 பிஜேபி 25 சீட்டை ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு சீட்டு, ஜனதாதள் ஒரு சீட்டு, சுயேட்சையாக ஒருத்தர் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறார். ஆனால் இந்த சினாரியோ வந்து 2023 எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா 74% ஓட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு விழுந்து 135 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 66 சீட்டு, ஜனதாதளம் வந்து ஒரு 14 சீட்டும் ஒரு 4 சீட்டு வந்து சுயேட்சை வேட்பாளர்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தமிழ்நாட்டை விட கம்மினாலும் கொஞ்சம் நெருக்கி வர்றாங்கன்னு சொல்லலாம். 6.1 கோடி பேர் இருக்காங்க. மொத்தம் 6 கோடியே 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இதில் 84% பேர் இஸ்லாமியர்கள், மன்னிக்கணும், 84% பேர் இந்துக்கள், முஸ்லீம்ஸு 12%, கிறிஸ்தவர்கள் 2%. கன்னட மொழி பேசக்கூடியவர்கள் 68%, 10% உருது பேசுகிறவங்களும், தெலுங்கு பேசுகிறவங்க 6%, தமிழ் பேசுகிறவங்க 4% இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இங்கே வந்து 28 சீட்டு. இப்போ இருக்கக்கூடிய புது ட்ரெண்டு படி பார்த்தோம்னா கண்டிப்பாக காங்கிரஸ் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும். முழுசையும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோத்தையும் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம ஆசைக்காக வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 20 சீட்டாவது கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சேஃபாக சொல்லிடலாம். 20 சீட்டு கூட ஜெயிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பாஜகவின் மீதான கோபத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் மீது கோபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இப்போ 2023 தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே முதல் வேலையாக நம்ம திராவிட மாடலில் இருப்பது போல் பார்த்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு கொடுத்துட்டாங்க. கட்டணம் இல்லா, விலையில்லா டிக்கெட். பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் தருவாங்க. டிக்கெட்டுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம். அது இலவசம்னு சொல்லக்கூடாது, கட்டணம் இல்லா பயணம், கட்டணம் இல்லா பயணச்சீட்டு அப்படின்னே கூட சொல்லலாம். அப்போ இந்த விஷயம் வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பெயரும் காங்கிரஸுக்கு தான் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தை நம்ம சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து ஏற்கனவே பிஜேபியின் மீது இருந்த கோபத்தில் தான் சென்ற ஆண்டு தான் பிஜேபியை கடுமையாக தோற்கடித்தார்கள்.
வெறும் 63 சீட்டோட போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். 135 சீட் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்றப்ப அந்த காங்கிரஸ் மீதான ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய மனநிலையில தான் இப்போ மக்கள் இருப்பாங்க. இன்னும் மக்கள் வந்து முழுசாக மனசு மாறி அதுக்குள்ளே எங்களுக்கு காங்கிரஸை பிடிக்கல, நாங்கள் வேணால் பிஜேபி போகிறோம், அந்த மாதிரிலாம் போகக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பழைய டேலி வந்து நம்ம பார்த்தது, இது இந்தியா கூட்டணி 137 இடங்களும் பாஜக 90 இடங்களிலும் வெற்றி பெற்று நிற்பாங்க அப்படின்றத மாதிரி பார்த்தோம். இப்போ இருக்கிற கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மேபி ஒரு 23 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். இவர்கள் வந்து ஒரு 5 சீட்டு பாஜக ஜெயிக்கலாம். இப்போது புதிய டேலி வந்து 160ம் 95 இருக்கலாம். 23ன்றது 20 கூட இருக்கலாம். நாம் சும்மா ஒரு ஆசைக்கு 23னே வச்சுக்கலாமே, கவுண்டிங்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 160ன்னு ரவுண்ட் ஆகிடும். இவர்கள் 95 அப்படின்ற நிலையில் இதோடு நம்ம பார்த்த மாநிலங்களின் பட்டியல் முடியுது. அடுத்த மாநிலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.